தாமடிச்சேரி அவங்களுக்கு ஃபோன் வந்து கிளம்புனதும் சந்திரா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுறாங்க. என்ன இது அக்கா பாட்டுக்கு அவ பாட்டுக்கு கிளம்பிட்டாலே, இப்போ அப்போ அந்த டிரைவர் பையன் எப்படி வந்து சைன் போட வருவான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே கார்த்தி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதை பார்த்ததும் கூட கொஞ்சம் சந்திராவுக்கு எரிச்சல் ஆயிடுது. நீ தானே எப்படியோ பிளான் பண்ணி அக்காவை அமுச்சு விட்ட அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு முறைச்ச மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்துட்டு கார்த்தி அருண் ஆனந்தெல்லாம் நக்கலா சந்திராவை பற்றி சிரிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் சந்திரா வந்துட்டு நக்கல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அது வந்துட்டு அவங்களுக்கு திருப்பி ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஒன்று என்னம்மா இது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, உங்கள் பேரை வந்துட்டு அப்படின்னு சொல்ல எல்லாரும் வந்துட்டாங்க, ஏன் சைன் போடுறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அக்கா இப்படி சொதப்பிட்டாலே, கடைசி நேரத்தில் ஒரு ஃபோன் வந்து எல்லா காரியத்தையும் கெடுத்துருச்சு. இல்லைனா கண்டிப்பாக இன்னைக்கு இந்த டிரைவரை அக்கா கிட்ட மாட்டி விட்டுருக்கலாம். இப்படி காரியம் கை கூடுற நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கடுகடுன்னு ஏஞ்சி நின்றுட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்துட்டு சைன் போடுங்க அப்படின்னு சொல்ல வரிசையாக ஆனந்த் அருண் சைன் போட்டு கடைசியாக கார்த்தி போய் வந்துட்டு சைன் போடுறாங்க. கடைசி பேர் நான் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே இதை பார்த்தது சந்திராவுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஆயிடுது. ஐயோ இந்த நேரம் கரெக்டாக அக்கா இருந்திருந்தானா இவனை மாட்டி விட்டுருக்கலாமே, இப்படி எஸ்கேப் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா யோசித்துட்டு இருக்க, இந்தாங்கம்மா நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ இனிமேல் இந்த கோவில் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கார்த்தி நீ மட்டும் விளாட்னா அவ்வளோதையா, கோவில் நமக்கே சொந்தமாயிடுச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். சரிங்க பாட்டி, நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அருணா ஆனந்துக்கிட்டையும் பாய் சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திராக்கா அதெல்லாம் பார்த்து கோவம் தாளலை. டேய் டிரைவர் பையலை எப்படியாவது இன்னைக்கு உன்னை மாட்டி விட்டுலான்னு நினச்சேன், இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம், இப்படியே எப்பவும் நடக்கும்னு சொல்லிட்டு நினைக்காத, என்னைக்காவது ஒரு நாள் சிக்குவடா நீ சை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து சந்திராவு கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே என்ன சாமுடி சரி ஃபோனில் நீ பாட்டுக்கு எதை சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு ஹார்ட் அட்டாக்கா அது இதுன்னு யாராவது ஒருத்தங்க ஃபோன் பண்ணி இப்படி சொன்னால் நீ நம்பிட்டு இப்படி தான் வந்துட்டு அதனால கேட்பியா, தீர விசாரிச்சு எதுவும் பண்ண வேணாமா, இப்படி அவசரமாக ஓடி வந்திருக்கியே, போன வேலையை பார்த்துட்டு வர வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்தது மயிலு கூட கொஞ்சம் சிரிப்பு வந்துடுது. அப்படியே கண்டுக்காமல் அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. இல்லைங்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு ஃபோன் வரவும் எனக்கு கை கால் ஓடலை, அதான் விறுவிறுன்னு அந்த இடத்துல விட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்கிறாங்க. அக்கா பார்த்துக்கா, இப்போ நடந்த மாதிரி எப்போவுமே நடந்துற போகுது, ஒரு வேளை அந்த சின்ன பேரை வர்ற நேரத்தில் கரெக்டாக உனக்கு ஃபோன் வந்திருக்குன்னா உனக்கே இதெல்லாம் தோணலை, இதெல்லாம் யாரோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்குன்னு அப்படின்னு சொல்ல, சின்னத்தை சுற்றி வளசு பேசாமல் யாரை வந்துட்டு சொல்கிறீங்களோ அவங்களே சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் அப்படி சுற்றி இப்படி சுற்றி கடைசியில் ஒரு இடத்துக்கு தான் வந்து நிற்பீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் எதையும் வந்துட்டு மறைக்காமல் நேரடியாக பேசுங்க சின்னத்தை அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு ஒளிச்சு மறைச்சு பேச போகிறேன், உண்மையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அது யாருன்னு நீங்களே உங்கள் வாயால் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, வேறு யார் இந்த உங்களோட டிரைவர் மாப்பிள்ள தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு அப்படியே சந்திராவையே பார்க்குறாங்க. என்ன பார்க்குற, நீ தானே இதெல்லாம் பண்ண, நீ அந்த இடத்துல சைன் போட்டல, நீ வந்துட்டு சைன் போடுறதா அக்கா பார்க்கக்கூடாதுன்னு இப்படி பிளான் போட்டு நீ அக்காவை அந்த இடத்த விட்டு வெளியில் அமுச்சு விட்டுருக்க சரிதானே அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு அப்படிலாம் பண்ணலாம், எனக்கு அந்த அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்கிறாங்க. பொய் சொல்லாத, நீ வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க தானே அப்படின்னு சொல்ல, நான் மட்டும்தான் நடிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சந்திரா அப்படியே திருன்னு வந்துட்டு பார்க்குறாங்க. ஏக்கா நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் ஏன்க்கா என்னை நம்பவே மாட்டேறேன், என் கண்ணால் பார்த்தது என்ன பொய்யாக்கா, உன் தங்கச்சி உனக்கு எதிராக நான் ஏதாவது பண்ணுவேனா, ஏன்க்கா நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்துட்டு சொல்ல, ஐயோ சந்திரா உனக்கு ஆரம்பத்துலேருந்தே நம்ம மாப்பிள்ளையே பிடிக்கல, அதுக்காக நீ அவர் மேலே என்னென்னமோ குறைலாம் சொல்லிட்டு இருக்க, அதுக்காக எல்லாத்தையும் நான் ஏற்றுக்க முடியுமா, இப்போ வரைக்குமே நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம டிரைவர் மாப்பிள்ளை தான் முதல்ல வந்து நின்றுட்டு இருக்காரு, அப்படிப்பட்டவர் போய் நீ இப்படி தப்பாக சொன்னா என்ன பண்ணுறது, இனிமேல் நீ டிரைவர்னு சொல்கிறத முதல்ல விடு, அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, இங்கிட்ட ரேவதிக்கு ஒரு மாதிரி சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா இந்த மொத்த பிளானேமே பண்ணது ரேவதி தானே, எப்படியாவது கார்த்தி போய் சைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரேவதி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால ரேவதி வந்துட்டு இனிமே இப்படிலாம் பேசாதீங்க சித்தி, ஏன் எதுக்கு எடுத்தாலும் அவரே குறை சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் தான் அவர் பேர் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்கு அவரே சொல்கிறீங்க, உண்மை எதுன்னு தெரிஞ்சுட்டு இனிமேல் எவிடன்ஸோடு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா ரேவதி சொல்ல, வச்சுக்கிறேன்டி உன்னை வச்சுக்கிறேன், அவனுக்கு சேர்த்துக்கிட்டு நீ என்ன ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோமா பார்க்க மயில் வந்துட்டு சரி கிளம்புங்க, இப்படி தான் என்னத்தையாவது ஒருத்தங்க யாராவது ப்ராங்க் பண்ணுறது, சின்னத்தை அந்த பழியை தூக்கி நம்ம சகல மேலே போடுறது அப்படின்னு சொல்ல மயிலை பார்த்து முறைக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.